என்ன சொல்ற ஜெகதீஷ் நீ? உன்னை ஜெயில மாட்டி விட்ட மித்ரா எப்படி திருப்பி உனக்கு டிரைவர் வேலை கொடுத்தான்? அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி வேலை கொடுப்பான்? நான் லக்ஷ்மிக்காக மாறு வேஷத்துல ஜாயின் பண்ணேன். சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு டிரைவரா வேலை பார்த்தேன். எப்பா பயங்கரமான வேலை தான் பாத்திருக்கேன். அங்க டிரைவரா இருந்ததுனால தான் லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் நடந்த சண்டை எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் இமீடியட்டா வந்து உங்களை லக்ஷ்மியை கூட்டிட்டு போக சொன்னேன். இப்பதான் எல்லாம் புரியுது. எதுக்கு நீ திரும்பவும் ரிப்பீட் பண்ணி லேக் அடிக்கிற? நீ ஒண்ணு பண்றியா? மாறு விஷயத்துல இருந்த உன்னை யாரும் கண்டுபிடிக்காததால மறுபடியும் அந்த மித்ரா வீட்லயே டிரைவரா கண்டினியூ பண்ணு. திரும்பவுமா? இந்த தடவை அவங்க கிட்ட மாட்டினா என் கதை அவ்வளவுதான். வாழ்க்கை பூரா ஜெயிலில் உட்கார வச்சிருவானுங்க. சிச்சுவேஷன் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் வேணா போறேன். நான் தான் ஐடியா கொடுத்துட்டேன்ல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? மித்ரா வீட்ல அந்த விவேக் வெட்டியா தானே இருக்கான். இன்னைக்கோ நாளைக்கோ அவனுக்கு கட்டி வைக்க பொண்ணு தேடுவாங்கல்ல. என் பொண்ணு ஷாலினிய எப்படியாவது அந்த விவேக்கு லிங்க் பண்ணி விடணும்னு நான் நினைக்கிறேன். உன்னால அந்த விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி ஆண்டி, நான் ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு திரும்பவும் அங்கேயே டிரைவர் வேலைக்கு ஜாயின் பண்றேன். அப்புறம் விவேக்கும் ஷாலினியும் சேர்றதுக்கு ஏதாவது பிளான போடுவோம். அப்ப சரி, பார்த்து பத்திரம். இல்லனா திரும்ப போலீஸ் கிட்டயே மாட்டிக்குவேன். வாடி. என்னங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல? ஒன்னும் ஆகல. நீ ஒன்னும் அவ்வளவு பதட்டப்படாத. கொஞ்சம் பார்த்து போலல்ல மித்ரா. எல்லாம் உன்னாலதான் மனிஷா. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க முடியாதா? லூசுத்தனமா பேசிட்டு என் மூடு மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதனாலதான் இதெல்லாம். என்னாச்சு மித்ரா? கார் ஸ்டார்ட் ஆகல. ரெடி ஆயிடுச்சா மித்ரா? நீ பண்ண கூத்துனால இதுக்கும் மரம் கழண்டுருச்சு போல இருக்கு. என்ன பண்றது மித்ரா? ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு நம்ம ஆன் டைம்க்கு போக முடியுமா முடியாதா? உடனே வண்டியை சரி பண்ணி ஆகணும். இல்லனா வேற ஏதாவது வண்டியை பிடிச்சுதான் போயாகணும். இங்க சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரோட்ல ஒரு வண்டியை கூட காணோம் மித்ரா. ஸ்ட்ரைக்னு சொன்னாங்கல்ல. ஆமால, அப்படின்னா இப்ப வண்டியும் கிடைக்காதே. மித்ரா, உனக்கு கேக்குதா? எங்க இருந்தோ பாட்டு சத்தம் கேக்குது. அப்போ பக்கத்துல யாரோ ஆள் இருக்காங்க. நமக்கு அங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். போய் கேட்கலாமா? ஆமா மனிஷா, லெட்ஸ் கோ. என்னங்க, பாட்டு கேக்குறது அந்த பக்கத்துல இருந்து இல்ல, இந்த பக்கத்துல. எங்களுக்கு என்ன காது செவிட நினைச்சிட்டு இருக்கியா? சாங் இந்த பக்கம் தான் கேக்குது. மித்ரா வா. அவங்க உங்கள்கிட்ட தான் பணம் வாங்க சொன்னாங்க. என்ன லட்சுமி இது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரணும்னு தெரியாதா? வழி தவறி போயிட்டேனா, இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேனா அப்புறம் என்ன பண்றது? இப்ப வரைக்கும் பண்ண கூத்தெல்லாம் போதும். இப்ப உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய தலைவலி. தயவு செஞ்சு நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்காம வீட்டுக்கு போற வரைக்குமாவது என்ன ஃபாலோ பண்ணு. திடீர்னு எங்க போன? அது என் கால்ல முள்ளு குத்திருச்சு. நான் கத்தியும் நீங்க கண்டுக்காம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வழி தவறிட்டேன். திரும்ப பாட்டு சத்தம் கேட்டுதான் இந்த பக்கமே வந்தேன். உன்னை யார் இங்க வர சொன்னாங்க? வந்ததும் இல்லாம இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் லட்சுமிக்கு இதே வேலையா போச்சு மித்ரா. மனிஷா, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட்? தம்பி, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மெக்கானிக் இருந்தா சொல்லேன்.
நாங்க இங்க இருந்து அர்ஜென்ட்டா கிளம்பி ஆகணும். நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் என்னோட பதில் தெரியாதுதான் சார். ஏன் சொல்றேன்னா இந்த நேரத்துல மெக்கானிக்லாம் கிடைக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது மித்ரா? கார்லயும் போக முடியாது, இங்க தங்கறதுக்கு வேற இடமும் இல்ல. தங்குறதுக்கு வேணா இடம் இருக்குமா? அப்படியே நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்களா அங்க ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. அங்க வேணா இன்னைக்கு நைட்டு நீங்க தங்கிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். இந்த டைம்ல நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறது தான் நல்லது. ஓகே தம்பி, தேங்க்ஸ். வாங்க. இந்த ஜானு அக்கா கிளாஸுக்கு போயிட்டு ஏன் இன்னும் வரல? தினமும் இந்த நேரத்துக்கு அவங்க வந்துருவாங்களே. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை லட்சுமி அக்காவை பார்க்க போயிருப்பாங்களா? The number you have dialed is currently switched off. லட்சுமி அக்காக்கு கூட ஃபோன் போக மாட்டேங்குதே. லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஹலோ, நான் தான் நானி பேசுறேன். ஹேய் நானி, எப்படி இருக்க? நான் தான் விவேக் மாமா பேசுறேன்டா. நான் நல்லா இருக்கேன் சின்ன மாமா. சொல்லு நானி. ஜானு அக்கா கிளாஸுக்கு போனாங்கல்ல, ஆனா அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. லட்சுமி அக்காவை பார்க்க வந்திருக்காங்களான்னு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? ஜானு இங்கேயும் வரலையே நானி. வரலையா? தினமும் இந்த நேரத்துக்கு வந்துருவாங்க சின்ன மாமா. இன்னைக்கு தான் இவ்வளோ நேரமா காணோம். வந்துருவாங்க நானி, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க சின்ன மாமா. யாருடா போன்ல? ஜானு அக்கா கிளாஸ்ல இருந்து இன்னும் வரல சித்தி. அதனால லட்சுமி அக்காவை பார்க்க போயிருக்காங்களான்னு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்ச நேரம் அவ வரலன்னா அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணுமா? வீட்டுக்கு வந்து அப்படி என்னத்தை தான் கிழிக்க போறா? வருவா, விடு, நீ உக்கார். தினமும் இந்த டைம்க்கு வீட்டுக்கு போற ஜானு இன்னைக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆனாலும் போல? மனிஷா, முதல்ல கதவு திறக்கறியா இல்லையா? என்னாச்சு லக்ஷ்மி? இந்த 101 ரூம்ல டோர் ஒழுங்கா வேலை செய்யாது. அதை லாக் பண்ணாம வச்சுக்கணும். ஒரு தடவை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை ஓபன் பண்றது கஷ்டம். மித்ரா, நீ உள்ளதா இருக்கியா? ஆமா மனிஷா. ஆனா இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையிலயும் எனக்கு சாதகமா இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன வாய்ப்பு? நாங்க இங்க ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் ஆண்டி. இங்க ராத்திரி முழுக்க லக்ஷ்மி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு.